வெல்கம் டு ஒலிப்பெட்டகம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஹைவேஸில் கார் வேகம் எடுத்து இருந்தது. மெல்லிய இசையும் உணர்வுகளை தன் வசமிழக்கும் பெர்ஃப்யூம் மணமும் கார் முழுக்க விரவி இருந்தாலும் கவனம் மொத்தத்தையும் சாலையிலேயே பதித்திருந்தான் ரவி ராகவ். எடுக்க பிரியமில்லாமல் விட்டாலும் அடித்து கொண்டே இருந்த போனை ப்ளூடூத்தில் உயிர்ப்பித்தான். ரவி, எங்கடா இருக்க? அனுவின் குரல் காதுக்குள் இரட்டிப்பு சத்தம் போட்டது. எதுக்கு அனு இந்த சத்தம் போடுற? பழைய காலத்துல ட்ரங்க் கால்ல பேசின மாதிரி மெதுவா பேசு. மறுக்காதே ஆள்காட்டி விரல் வைத்து ஆட்டிக்கொண்டே சொன்னான். எப்ப பேசினாலும் வெறுப்பாவே ஏண்டா பேசுற? சீடு மூஞ்சி. முகத்தை ஏகத்துக்கும் சுளித்தாள். ராகவின் குரலில் இருந்த கடினம் முகத்தில் இல்லை. அதை அவன் காட்டிக்கொள்ள போவதும் இல்லை. நண்பனோட பொண்டாட்டின்னு பாக்குற, இல்லைனா சிடுமூஞ்சின்னு சொன்னதுக்கு முகத்தை பேத்திருப்ப நேர்ல வந்து. முடிக்கும்போது தன்னையும் மீறி சிரித்திருந்தான். எதிர் முனையில் இருந்து உஷ்ண காற்று அடித்தது. ஓ, நாங்க நண்பனோட பொண்டாட்டியாமா? அவ்வளவுதான் உங்களுக்கும் எங்களுக்கும் உறவு. நீயும் இனிமே அதே இடத்துல நின்னு கோடா தடி ராஸ்கல். அணுவின் குளிர்ச்சியை விட கொதிப்பு கேட்கவும் பார்க்கவும் வெகு ஜாலியாக இருக்கும். கோபம் கொப்பளிக்கும் அந்த குடைமிளகாய் மூக்கை பார்க்க முடியவில்லையே என்று ஒரு நொடி வருத்தப்பட்டு கொண்டான். சரி, இப்ப எதுக்கு கூப்பிட்டேன்னு முதல்ல சொல்லு. நான் டிரைவிங்ல இருக்கேன். நேரா வீட்டுக்கு தானே வர்ற? பிரியாணி பண்ணி இருக்கண்டா. அன்பு ஏலக்காய் லவங்கம் போல் அடிமனதில் மணந்தது. என்றாலும் சாப்பிட வேண்டும் என்ற நப்பாசை வரவே இல்லை. உடம்பு ஓய்வுக்கு கெஞ்சியது. ரவி, இருக்கையா? ஆ, வர முடியாது அனு. நேரா ஃபேக்டரிக்கு போறேன். 3 நாள் ஆச்சு பிஸ்னஸ் முகத்துல முழிச்சு. கொஞ்சமாவது என்னை உருப்பட விடு. சிரித்து கொண்டே அவள் அழைப்பை முடித்து வைத்தான். சம்பந்தம் இல்லாமல் ஏதேதோ பேசிக் கொண்டிருந்தவள் அழைப்பை துண்டித்தாள். அதற்குள் ஃபேக்டரியை சமீபித்திருந்தான். தொழிற்சாலைகளின் உற்பத்தி நகரத்தைப் போல அமைந்திருந்தது அந்த பகுதி. மிஷின்களின் சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. காரை பார்க் செய்துவிட்டு உள்ளே சென்றான். மோட்டார்களுக்கு ஃபில்டர்கள் தயார் செய்யும் தொழிற்சாலை. பிரம்மாண்டமான தொழிற்சாலை எல்லாம் இல்லை. மத்தியமான தொழிற்சாலைதான். 20க்கும் அதிகமான தொழிலாளர்கள் வேலையில் இருந்தார்கள். உள்நாட்டு சந்தையில் நல்ல விற்பனை இருந்தது. இப்போதுதான் மெல்ல மெல்ல அயலகத்துக்கு ஏற்றுமதி செய்ய ஆரம்பித்திருந்தான். கார்பன் ஃபில்டர்களை கைகளில் எடுத்து சோதித்து பார்த்தான். திருப்தி உண்டானது. சில யோசனைகளை அங்கிருந்த தொழிலாளர்களுக்கு தந்துவிட்டு தன்னுடைய அறைக்கு வந்தான். அவன் இல்லாத போதும் அந்த அறை சுத்தமாக பராமரிக்கப்பட்டிருந்தது. அவன் திரும்பி வரும்போது அறை அழுத வடியக்கூடாது என்ற கவனம் தெரிந்தது. சிஸ்டத்தை இயக்கி உற்பத்தி விவரங்களை சரிபார்த்தான். டேபிளில் அவன் கையெழுத்துக்கு காத்திருந்த 2 ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு ஆசிர்வதித்தான். மோசஸ், குரலுக்கு மோசஸ் கதவு திறந்து கொண்டு உள்ளே வந்து நின்றான். அவன் தோற்றத்திற்கு பிரெஞ்சு பியர்டுக்கு துளி கூட எடுப்பா இல்லை. அவ்வளவுதானா? வேற ஏதாவது பார்க்க வேண்டி இருக்கா? இல்லை சார், 3 மணிக்கு மெட்டீரியல் சப்ளை பண்ணுறவர் சாம்பிளோட வர்றதா சொல்லியிருக்கார். நீங்க இருந்தா பார்த்து முடிவு பண்ணிடலாம். மணிக்கட்டை திருப்பி பார்த்தான். மணி 12ஆகவே இன்னும் 10 நிமிடம் கிடப்பில் இருப்பதாக சொன்னது. எதுவும் பிரச்சனை இல்லை, நீங்க வாங்கி வச்சிடுங்க. நான் நாளைக்கு வந்து பார்த்துட்டு முடிவு சொல்றதா சொல்லிடுங்க. எழுந்து கொண்டான். தலையசைத்துவிட்டு மோசஸ் பின் தொடர உள்ளே சென்று மறுமுறை வேலை நடப்பதை பார்த்துவிட்டு வெளியே வந்தான். 3 நாளாக பழவேற்காட்டு பூர்வீக இடம் விஷயமாய் வேலையும் அலைச்சலுமாய் ஓடி இருக்க அதிகாலையிலேயே காரை எடுத்துக்கொண்டு துவங்கிய பயணம் என்று எல்லாமுமாய் சேர்த்து உடம்பு மனசும் கெஞ்சியது சின்ன தூக்கத்திற்கு. வண்டி எடுத்தவன் அடுத்த அரை மணி நேரத்தில் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து சேர்ந்திருந்தான். கை கால் அலம்பிவிட்டு படுக்கையில் வந்து விழுந்தவன் கண்கள் தன்னால் மூடிக்கொண்டது. தலை வலிப்பது போல இருந்தது. இது அதிகம் சிந்திப்பதால் வலி எடுக்கும் மேல் தலைவலி அல்ல. மெல்ல தலைக்குள் எங்கிருந்து தொடங்கி எங்கே அந்த புள்ளி நிலை பெற்று இருக்கிறது என்றே சொல்ல முடியாத மைய புள்ளி தெரியாத மைக்ரேன் தலைவலி. லேசான கசப்போடு ஒரு காஃபியை குடித்துவிட்டு துளி வெளிச்சம் கூட உட்புகாமல் கண்களுக்கு மேல் அடர்த்தியான துணியை போட்டு படுத்தால் அரை மணி நேரத்தில் லேசாய் வலி சொல் பேச்சு கேட்கும். இல்லாவிட்டால் மெல்ல மெல்ல
பேய் பிடித்து கொண்டு ஒரு ஆட்டு ஆட்டித்தான் ஓயும். சோம்பேறித்தனத்தோடு எழுந்து போய் ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தான். அணைத்து வைக்கப்பட்டிருந்த ஃப்ரிட்ஜ் விளக்கில்லாத வீடாய் அவனை வரவேற்க சலிப்பாய் கட்டிலில் வந்து சரிந்தான். ஆன்லைனில் ஆர்டர் செய்தால் பால் பாக்கெட் வரும். ஆனால் அதற்கெல்லாம் மனமும் உடலும் ஒத்துழைக்கவில்லை. கண்களை மூடி டவலை எடுத்து போட்டு கொண்டான். இது சின்ன வயதில் அம்மா கற்றுத்தந்த வைத்தியம். இது அவனின் பிரச்சனைகளுக்கான அந்த நிமிஷ தீர்வு. இந்த மருத்துவத்தை அதற்கு மட்டுமல்ல, எத்தனையோ பிரச்சனைகளுக்கும் அவன் பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். காஃபி குடிக்கும் ஆசையை கைவிட்டு கண்களை மூடிக்கொண்டான். வழக்கம் போல் 1லிருந்து 100 வரை எண்ண ஆரம்பித்தான். 1 பிரணவி, 2 பிரணவி, 3 பிரணவிகா. எண்ணம் முழுக்க அந்த பெயரே வந்து நின்றபோது கண்ணில் நீர் திரண்டிருந்தது. நெற்றி பொட்டை வேகமாய் தேய்த்து கொண்டான். கோடி வரைக்கும் சொல்ல கற்றவனுக்கு இப்போதெல்லாம் 5ஐ தாண்டி நகர முடியவில்லை. கைகளால் தலையை பற்றி கொண்டு அமைதியாக எழுந்து அமர்ந்து விட்டான். பார்க்க வேண்டும் போல் இருந்தது. பிஞ்சு கைகளை பற்றி ஒவ்வொரு விரலாய் பற்றி இழுத்து முத்தம் தர வேண்டும். நினைத்த நிமிஷம் மனது பரிதவிக்க ஆரம்பிக்க வேகமாய் எழுந்து அமர்ந்தான். மன உளைச்சலை விட வெளியில் கேட்ட பெரிய இரைச்சல் அவன் கவனத்தை திசை திருப்ப எழுந்து ஜன்னல் திரைசீலையை விலக்கி பார்த்தான். தெருமுனையில் காலியாக இருந்த வீட்டிற்கு ஆட்கள் வந்திருந்தார்கள் போல. பொருட்களை இறக்கும் அரவம் கேட்டது. ஜன்னலை அடைத்துவிட்டு மீண்டும் படுக்கைக்கு வந்து சரிந்தான். அணு அழைத்தது போல் அங்காவது சென்றிருக்கலாம், அல்லது அப்பாவை பார்க்கவாவது போயிருக்கலாம். இப்படி எதையும் செய்யாமல் தனிமை சிறையில் தன்னைத்தானே பூட்டிக் கொள்ளும் இந்த குணத்தை என்னவென்று சொல்வது? எப்போதும் போல மனத்திண்மையுடன் சிந்தனைகளை ஒற்றை புள்ளியில் குவித்து தன் தவிப்பையும் கவலைகளையும் மீட்டெடுத்தான். மனதை விட்டு சிந்தனைகளை ஒதுக்கி வைத்த போது உடம்பு லேசானது போல இருந்தது. 10 நிமிடங்கள் அப்படியே கிடந்தவன் எழுந்து முகம் அலம்பி தன்னை திருத்தி கொண்டவன் கார் சாவியை எடுத்துக்கொண்டு வெளியில் வந்தான். வீட்டை பூட்டும்போது அப்பாவிடமிருந்து அழைப்பு வந்தது. சொல்லுங்கப்பா. வந்துட்டியா ரவி? இப்பத்தான் அனு பேசினா. நேர ஃபேக்டரி போயிட்டியோ? போயிட்டு உடனே திரும்பிட்டேன்ப்பா. கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருந்தது. நெற்றி பொட்டை அனிச்சையாக தேய்த்து கொண்டான். 3 நாளா ஓயாத அலைச்சல். அதான் இப்படி வந்திருக்கு தம்பி. சித்தியை தூதுவளை ரசம் வைக்க சொல்கிறேன். வந்து சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டு போ. எல்லாம் சரியாயிடும். கல்யாண சுந்தரம் கவலையாக சொன்னார். வருவதாக சொல்லிவிட்டு வெளியில் வந்தான். அப்பார்ட்மெண்ட் செக்யூரிட்டி புன்னகையுடன் எதிர்கொண்டு முன்னே வந்து நின்றான். நான் இல்லாதப்ப யாராவது தேடிட்டு வந்தாங்களா ஜெகதீஷ்? காரில் கை வைத்தபடி கேட்டான். இல்லை சாப், 10 நிமிஷம் முன்னாடி ஒரு லடிக்கை வந்து சிட்டி அதான் சார் லெட்டர் ஒன்று தந்து உங்ககிட்ட தர சொல்லிட்டு போனாங்க. ஒட்டப்பட்டு இருக்காத அந்த கவரை வாங்கியவன் பிரித்து பார்க்க உடம்பு தூக்கி போட்டது போல் அதிர்ந்தது. RR கவுண்டவுன் ஸ்டார்ட். சிகப்பு நிற கிரையானில் எழுதப்பட்டிருக்க மொத்த ரத்தமும் அவன் மூளைக்குள் பொழிச்சென்று புகுந்து வெளியில் வந்தது. 2வது காஃபி உள்ளுக்குள் இறங்கியும் கூட அவன் மூளையின் கொதிப்பு இன்னும் மட்டுப்பட்டு இருக்கவில்லை. வேற ஏதாவது வேணுமா சார்? பக்கத்தில் வந்து மவ்யமாய் விசாரித்த பேரரை ஒற்றை தலையசைப்போடு அனுப்பி வைத்திருந்தான். மதிய நேரம் ஹோட்டலில் நல்ல கூட்டம் இருந்தது. பெரிதான பகட்டில்லாத நடுநிலையான உணவகம். ஜதைகளாய் ஆணும் பெண்ணும் என்று பேசிக்கொண்டு உணவருந்தி கொண்டே இருப்பது பெரிய இரைச்சலாக இருந்தது. இந்த இரைச்சல்தான் அவன் நோய்க்கு முதல் எதிரி. காது வழியே சத்தங்கள் நேரிடையாக சிற்றெரும்புகள் போல மூளைக்குள் சென்று அப்பிக்கொள்ளும். தலை வலிக்க ஆரம்பித்து விட்டால் சத்தமும் வெளிச்சமும்தான் அவனுக்கு ஆகாது. இந்த உலகம் முழுக்க ஒலி ஒளியால் கட்டமைக்கப்பட்டது. சம்பாஷணைகள் மட்டும்தான் உறவுகளையும் உணர்வுகளையும் வெளிப்படுத்தும் கருவியாக இருக்கிறது. உலகம் முழுக்க பேச்சுக்கள் நிறைந்ததாக இருக்கிறது. ஒன்றோடொன்று மோதிக்கொள்ளும் வார்த்தைகள் சிரிப்பாய், மகிழ்ச்சியாய், வெறுப்பாய், கண்ணீராய், பொறாமையாய் ஆங்காங்கே துள்ளி தெரித்தபடிதான் இருக்கிறது. காருக்கு வந்தவன் கண்களை மூடி சீட்டில் சாய்ந்து விட்டான். அப்பாவின் எண்ணில் இருந்து அழைப்பு வந்து கொண்டே இருந்தது. எடுத்து பார்க்க நிராசையாக கண்களை மூடி அமர்ந்திருந்தான். இடைவெளி விட்டவன் அலைபேசியை எடுத்து வந்து கொண்டிருப்பதாக தகவல் சொல்லிவிட்டு வைத்தான். டேஷ்போர்டில் தூக்கி போட்டிருந்த பேப்பரை எடுத்து பார்த்தான். கோபமும் ஆத்திரமும் பொங்கி கொண்டு வந்தது.
எதுவுமே இல்லை என்று ஆன பிறகு எதற்கு வருகிறார்கள்? தனிமையை கூட நிம்மதியாக கழிக்க விடக்கூடாது என்ற கங்கணத்திலா? எத்தனை குரூர புத்தி! எத்தனை தன் அகங்காரம்! காரை எடுத்தவன் வீட்டுக்கு வந்து சேர்ந்திருந்தான். அப்பா வாசலிலேயே நின்றார். கொஞ்சமாய் பேச்சு, சுட சுட தூதுவளை ரசம் ஊற்றிய சாப்பாடு என்று முடித்த பிறகு லேசாய் தலைவலி மட்டுப்பட்டிருப்பது போல் இருந்தது. வீட்ல போய் என்ன செய்ய போற? இங்க தான் இரு ரவி. நிவேதா காலேஜ்ல இருந்து வந்ததும் பஜ்ஜி போடுறேன், சாப்பிட்டுட்டு போ. சித்தி சொன்னபோது மறுக்காமல் தலையசைத்தான். அறைக்குள் சென்று படுக்கையில் சரிந்தான். அவன் வீடுதான். உரிமையும் உணர்வுமாய் அவனுக்கு சொந்தமான வீடுதான். யாரிடமும் குறையும் இல்லை, பிழையும் இல்லை. அம்மா தவறிய போது ராகவுக்கு 5 வயது. இவனை காரணம் காட்டி அம்மாவின் தங்கையையே அப்பா கட்டி கொண்டார். அடுத்தடுத்து அனுவும் நிவேதாவும் பிறந்தார்கள். பராமரிப்பையும் பாராமுகத்தையும் சரி விகித கலப்பாய் காண்பிக்கும் அமுதாவுக்கு ரவியை பார்க்கும் போதெல்லாம் தான் தன் கணவர் வாழ்க்கைக்கு 2வது பட்சம் என்ற சிந்தனை தலை தூக்கியதோ என்னவோ. பல நேரம் அவர் வார்த்தைகளில் அது வெளிப்படும். அதனாலேயே கொஞ்சம் விலகி இருக்கலாம் என்றுதான் தனியாக பிளாட் வாங்கி கொண்டு ரவி நகர்ந்ததும். மென்பொருள் நிறுவனத்தில் பணி. அங்கே உடன் வேலை செய்த பெண் என்னும் அடையாளத்தோடு உலவிய மாய பிசாசுடன் காதல், கல்யாணம், பிளாட்டில் தனி குடித்தனம், அழகான பெண் குழந்தையோடு வாழ்க்கை ஆசிர்வதிக்கப்பட்டது. எடுத்த வேகத்தில் வண்டி தலை குப்பர கவிழ்ந்தது போல இருவருக்குள்ளும் பிணக்கு, சண்டை, சச்சரவு. கடைசியில் மியூச்சுவல் டைவர்ஸ் என்ற பிடிமண் தூவி அவர்கள் பந்த கணக்கு முடித்து வைக்கப்பட்டது. குழந்தை தன்னிடம்தான் இருக்க வேண்டும் என்று பெரும் போராட்டம் நடத்தி பார்த்தான். ஆனால் வாரத்தில் ஒரு நாள் மட்டும் குழந்தையோடு இருக்க அனுமதி கிடைத்தது. எத்தனை முயன்றும் சுபிக்ஷாவிடம் இருந்த ஷேரிங் கஸ்டடியை ரத்து செய்ய வைக்க முடியவில்லை. இந்த மன அழுத்தமும் சூழ்நிலையும் சேர்த்து அவனை இன்னுமே மைக்ரேன் நோய்க்குள் அழுத்தியது. கண் அயர்ந்து விட்டான். நித்திரைதான் எத்தனை சுகமானது! பிரச்சனைகளில் இருந்து பிடுங்கி எடுத்து கொஞ்ச நேரம் உறங்க வைப்பது உண்மையில் அவ்வளவு சுகமாக இருந்தது. ஆனால் தூக்கம்தான் அவ்வளவு எளிதாக வருவேனா என்று தெரியவில்லை. அம்மா, ரவி வந்துட்டானா? கேட்டுக்கொண்டேதான் அனு உள்ளே வந்தாள். படுத்திருக்காண்டி, சத்தம் போடாத. அவனுக்குத்தான் இரைச்சலே ஆகாதே. தலைவலின்னு சொல்லிட்டு இருந்தான். நான் போய் பஜ்ஜிக்கு மாவு கரைக்கிறேன். நீ போய் அவனை தொந்தரவு செய்யாத. சொல்லிவிட்டு உள்ளே நகரவும் அதற்கே காத்திருந்தவள் போல வேகமாக அரைக்கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தாள். மத்தாப்பின் துளி போல சின்ன விடிவிளக்கு மட்டும் எரிந்து கொண்டிருந்தது. பாதி கால்களை தரையில் தொங்க போட்டு மல்லாந்து படுத்திருந்தான். கண்ணுக்கு மேலே அடர்த்தியான டர்க்கி டவலை போட்டு கைகளை மடக்கி கண்கள் மீது வைத்திருந்தான். பார்த்ததும் நெகிழ்வாக இருந்தது அனுவுக்கு. பக்கத்தில் சென்று அமர்ந்து இரட்டை விரல்களால் அவன் நெற்றி பொட்டை நீவி தந்தாள். கைகளை நீட்டி அவள் கரங்களை பற்றி அவன் எழுந்து அமர்ந்தான். தூங்குடா, எதுக்கு இப்ப எழுந்த? சும்மாதான் படுத்திருந்த. நீ மட்டும்தான் வந்தியா? பிரஜித் வரலையா? ஆபீஸ்ல இருந்து இன்னும் வரல. நான் சொன்ன விஷயத்தை யோசிச்சியா ரவி என்றாள் முகத்தை கூர்ந்து பார்த்து. சு, வேற பேச அனுமா? பேச எதுவும் இல்லை. அவ இல்லாம போன பிறகும் உனக்கான ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிறதுல என்னடா தப்பு? இப்படியே காலத்துக்கும் இருக்க முடியுமா? முடிஞ்சாலும் ஏன் இருக்கணும்? பிரணவிக்காவை யோசிக்காம நீ பேசிட்டு இருக்க என்றான் வலியோடு. 3 வயசு குழந்தை, வாரத்துல ஒரு நாள் பார்க்குற, அவ்வளவுதானே உனக்கும் அதுக்குமான பந்தம். அதுக்கு விபரம் தெரியற வயது வந்து கோர்ட்டுக்கு வந்து உன் கூட போறதா பாப்பா சொல்லுவான்னு என்ன நிச்சயம்? அப்படியே சொன்னாலும் குழந்தையை வளர்க்கிறது மட்டுமே மொத்த வாழ்க்கைன்னு நீ வாழ்ந்துட முடியாது ரவி. பிராக்டிக்கலா யோசிக்கணும். இன்னொரு சந்தர்ப்பத்துல இதை பேசலாமானோ? இப்ப வேண்டாமே, ரொம்ப தலை வலிக்குதுடா. வெளியில் அமுதாவின் குரல் கேட்டு இருவரும் எழுந்து வந்தார்கள். நிவேதாவும் கல்லூரியில் இருந்து திரும்பி இருக்க அரட்டையும் சந்தோஷமுமாக நேரம் கழிந்தது. எத்தனை உற்சாகத்தில் துள்ளினாலும் அதில் வழிந்த பிரவாகம் எடுத்த வன்மத்தையும் மறக்கவே முடியவில்லை. இரவு கிளம்பும்போது அனுவை அவள் வீட்டில் இறக்கிவிட்டுவிட்டு கிளம்பியவனின் கைகளை பற்றி கொண்டாள். நெற்றியில் கை வைத்து மெல்ல அழுத்தம் தந்தாள். இப்போ வலி இருக்காடா? அவள் விசாரித்ததே வலிக்கு பாதி மருந்து போல நெகிழ்ச்சியாக இருந்தது. ரொம்பவே குறைஞ்சிருக்கு. மெடிசன் எடுத்துட்டு படுத்தா காலையில் ஃப்ரெஷ்ஷாக ஆயிடுவேன். டோன்ட் வரி. மென்மையாக சிரித்தான். ஆ, நான் சொன்னதை யோசி. மிதுனா ரொம்ப நல்ல பொண்ணு.
உனக்கு சரியான பொருத்தமா இருப்பா. லைஃபை வேஸ்ட் பண்ணாதடா. மென்மையாக சொல்லிவிட்டு முகம் பார்க்க யோசிப்பதாய் சொல்லிவிட்டு வண்டியை செலுத்தினான். என்றோ யோசிக்க ஆரம்பித்து விட்டான் இன்னொரு வாழ்க்கை குறித்து. ஆனால் அதில் மிதுனாவின் முகவரியை எல்லாம் அவன் எழுதவில்லை. 30 வயதிலேயே இந்த தனிமையை மென்று தின்ன முடியவில்லை. அதை காலம் முழுக்க இழுத்து பிடிப்பது எல்லாம் இயலாத காரியம் என்று யதார்த்தம் அவனுக்கு உரைக்க ஆரம்பித்து விட்டது. வீட்டை சமீபிக்க சமீபிக்க சற்று நேரம் விடுபட்டு விலகி இருந்த நினைவுகள் வந்து தோளில் ஏறிக்கொள்ள தெருமுனையில் வண்டியை ஓரம் கட்டினான். ஸ்டீரியங்கில் ஒற்றை கையை ஊன்றி பலமாக யோசிக்க ஆரம்பித்தான். கண்டிப்பாய் அந்த கடிதத்தை எழுதியவள் சுபிக்ஷாதான். அவனால் யூகிக்க முடிந்தது. ஆனால் ஏன், எதற்கு? இந்த கேள்விக்குத்தான் அவனிடம் பதில் இல்லை. எவ்வளவு நேரம் அப்படியே வண்டியை வைத்து கொண்டு நின்றிருந்தானோ தெரியவில்லை. பின்னால் இருந்து ஹாரன் சத்தம் கேட்டு வேகமாய் சுதாரித்து தலையை மெல்ல வெளியே நீட்டி இவனை வழிவிட சொன்ன வாகனத்தை பார்த்தான். ஆட்டோ ஒன்று நின்றிருக்க தலையை குலுக்கி கொண்டு வண்டியை எடுத்தான். 10 அடி தள்ளி இருந்த தன் அப்பார்ட்மெண்ட் வாசலை அடைந்தவன் ஏதோ உணர்வுகள் உந்த வேகமாய் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்க ஆட்டோவை அனுப்பிவிட்டு உள்ளே நுழைந்தவளை பார்த்து உயிரே துடித்து தெறிக்கும் அளவுக்கு உணர்ச்சிகள் மேலெழுந்தன. சுபிக்ஷா. அவளுக்கு பின்னாக ஒரு பெண் வர அவள் தோளில் பிரணவிக்கா. விளக்கு கம்பத்தின் வெளிச்சத்தில் தாதியை அணைத்து கொண்டு தோளில் முகம் புதைத்து உறங்கியிருந்த குழந்தையின் பால் கன்னம் மட்டும் பிதுங்கிக் கொண்டு வெளிச்சத்தில் வெள்ளி கிண்ணம் போல தெரிந்தது. அந்த வெள்ளி கிண்ணத்தில் கன்னம் பதித்து முத்தமிட ஏக்கமாயிருந்தது. அவன் தந்தைமை பொங்கிக் கொண்டு பிரவாகமாக கைகள் இரண்டும் குழந்தையை ஏந்தி கொள்ள ஆலாய் பறந்தது. கதவு திறந்தவள் எந்த சலனமும் காட்டாமல் உள்ளே சென்று விட்டாள். ஆக சுபிக்ஷாதான் அந்த வீட்டுக்கு குடிவந்திருக்கிறாள். காரணம் இல்லாமல் அல்ல. நிம்மதி என்ற ஒன்றின் நிழல் கூட அவன் பாதையில் படிந்துவிடக் கூடாது என்பதற்காகவே வந்திருக்கிறாள் என்பது மட்டும் அவனுக்கு தெளிவாக புரிந்தது. சிந்தனையிலேயே முழு இரவும் கரைந்திருந்தது. அதிகாலையில் நான் உறங்கியிருக்கிறான். காலையில் எழும்போதே தலை விண் விண் என தெரித்தது. பால் பாக்கெட்டை எடுத்து வந்து காதை வெட்டி அடுப்பில் ஏற்றினான். என்றும் இல்லாத திருநாளாய் மனம் ஜன்னலை நோக்கி உந்தியது. கதவை திறந்து விசாலமாக்கினான். உள்ளிருந்து இருட்டும் தனிமையும் வெளியில் தெரித்தோட வெளியில் இருந்து வெளிச்சமும் காற்றும் அத்தோடு புறச்சத்தமும் அடித்து கட்டிக்கொண்டு உள்ளே நுழைந்தன. எதிர் சாரியில் மூலையில் இருந்த வீடு தனி வீடுதான். 20 வருடங்களுக்கு முன்பிருந்ததால் அதை பங்களா என்ற கதைகளில் வர்ணித்து இருப்பார்கள். ஆனால் அந்த அவசியம் இன்றைக்கு இல்லை. கொஞ்சம் விஸ்தீரணமான 2 படுக்கை அறைகளோடு கூடிய தனி வீடு. வீட்டின் ஓனர் வெளிநாட்டில் இருப்பதால் ஏதோ இருக்கட்டும் என்று வீட்டை ஒரு பிடிமானத்துக்கு வைத்திருப்பதாலோ என்னவோ மேல் தளம் கூட கட்டவில்லை. இங்கிருந்து பார்த்தால் போர்ட்டிகோ, பின்வாசல், மொட்டை மாடி என்று அத்தனையும் துல்லியமாக தெரியும். பக்கவாட்டில் இருக்கும் படுக்கையறை கதவு திறந்திருந்தால் உள்ளேயும் கொஞ்சம் தெரியும். மாடியில் ஈரம் உலராத துணிகள் கொடியில் தலையாட்டி ரைம்ஸ் பாடிக்கொண்டிருந்தன. மிக்கி மவுஸ் படம் போட்ட குட்டி குட்டி பனியன்கள், ஸ்கர்ட்டுகள், ஃப்ராக்குகள் என்று அத்தனையும் பிரணவிகாவினுடையது. தன்னை அறியாமல் முகத்தில் புன்னகை கொத்தாய் பூக்க பார்த்து கொண்டே இருந்தான். வீட்டுக்குள் சத்தம் கேட்டது. பிரணவியுடைய சிரிப்பும் தத்தி தத்தி பேசிய மழலையும் அழுகையும் என்று வீடு முழுக்க சத்தமாக கேட்டது. தலையை குலுக்கி கொண்டவன் உள்ளே வந்தான். பால் திரண்டு பொங்க தயாராக நிற்க அவசரமாக அடுப்பை குறுக்கி தேநீர் தயாரித்தவன் எடுத்து கொண்டு ஹாலுக்கு வந்தான். ஒவ்வொரு நாளும் மனிதனுக்கு எதிர்பார்ப்பில் தான் தொடங்குகிறது. அப்படி ஒரு எதிர்பார்ப்போடுதான் சுபிக்ஷாவை மனம் முடித்ததும். எங்க அக்கா பையன் என்ற அழுத்தமான அழைப்பில் அவனை ஒதுக்கி வைத்த அமுதாவும் கூட அன்பு காட்டினால்தான். ஏனோ அந்த அக்கா பையன் என்ற விழிப்பில் தன் தந்தையும் தன்னை விட்டு தூர போனது போல அவனுக்கு ஒருவித ஏக்கம். கொடுப்பதை வாங்கி கொள்ளும் இயல்பு அவனுக்கு எப்போதுமே உண்டு. எதிர்பார்ப்பை வெளிப்படுத்தி யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டான். சுபிக்ஷாவை விரும்பியதும் ஒரு நேர்மையான காரணத்துக்காகத்தான். பாசத்துக்கும் அன்பிற்கும் பற்றாக்குறையான வாழ்க்கை. கோபம் வந்தால் அவனின் அம்மா இவளை போட்டு அடிக்கும்போது கூட தன் பழைய வாழ்க்கையை சொல்லி சொல்லி அடித்திருக்கிறாள் என்று சொல்லித்தான் முதலிரவில் அவன் நெஞ்சில் கண்ணீர் வடித்திருக்கிறாள்.
3 குழந்தைகளாவது பெத்துக்கணும் சுபி. என்ன பிரச்சனை வந்தாலும் நாம பிரியவே கூடாது. என்ன மாதிரி மாற்றாந்தாய் கிட்ட அன்புக்கு பிச்சை எடுக்கிற நிலைமையோ, உன்ன மாதிரி சிங்கிள் பேரண்டிங்ல அடியும் அவமானத்தையும் சந்திக்கிற நிலைமையிலேயோ நம்ம குழந்தைகளை வளர்க்கவே கூடாது. முதல் இரவின் மோகத்தின் காய்ச்சலில் எடுத்த உறுதிமொழிகள் காற்றோடு காற்றாக கலந்து போனது. அடையாளம் தெரியாமல் கரைந்தும் போனது. அலுவலகம் செல்ல தயாராகி வெளியில் வந்தான். ஜன்னலை அடைக்கும்போது அங்கேயே சற்று தேங்கி நின்றான். குட்டி சைக்கிள் வாசலில் நின்றது. டெடி ஒன்று தலை குப்புற கீழே கிடந்தது. சிரிப்பும் நிறைவுமாய் அவற்றையே பார்த்து கொண்டிருந்தான். கதவை அடைத்துவிட்டு கீழே வந்து காரை உசுப்பி சாலையில் இறங்கினான். சுபிக்ஷாவின் வீட்டை தாண்டும் போது 3 சக்கர சைக்கிளின் சத்தம் கேட்க அவசரமாய் காரை ஓரங்கட்டினான். தனக்குள் இத்தனை மென் உணர்வுகள் இருக்கிறது என்பதையே அப்போதுதான் உணர்கிறான். அவசரமாய் இறங்கி கீழே வந்தான். கேட்டை தொட்டவன் மனமெல்லாம் பூரிப்பில் பொங்கியது. வாரத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும் அவனுக்கு கிடைக்கும் தரிசனம். விருந்தாளியாய் வந்து போகும் மகள் வெண்ணெய் கட்டியைப் போல சைக்கிளை ஓட்டிக்கொண்டு கண் எதிரே. சைக்கிளை மிதித்து கொண்டே பின்னால் அவள் முதுகுமேல் படுத்து கிடந்த டெடியோடு பேசிக்கொண்டே சைக்கிள் ஓட்டிக் கொண்டிருந்தாள். பிரணவி, அவன் சத்தம் கேட்டு நிமிர்ந்து பார்த்தவள். கண்களில் அத்தனை ஆனந்தம். டேடி! கைகளை விரித்து உயர்த்தி அழைக்க, அதற்கு மேலும் தாமதிக்காமல் கேட்டை திறந்து கொண்டு தன்னை மறந்து உள்ளே நுழைந்தான். குழந்தையை அள்ளி நெஞ்சோடு அணைத்து தலை கோதி 1000 முத்தம் வைக்க பிரணவியும் அப்பாவின் நெஞ்சோடு தன்னை புதைத்து கொண்டாள். அந்த பிஞ்சு கைகள் அவன் முகமெல்லாம் அலை மோதியது. எங்க வந்தாங்க என் டார்லிங்? சின்ன மூக்கில் செல்ல கடி வைக்க குழந்தை சளைக்காமல் அதையே திருப்பி தந்தது. நான், மம்மி, விஜிகா எல்லாம் புது வீட்டுக்கு வந்திருக்கோம் டாடி. பிரணவிகாவின் சத்தம் கேட்டு வெளியில் வந்தாள் சுபிக்ஷா. முகம் முழுக்க கோபத்தின் உக்ர தாண்டவம். அணிந்திருந்த ஸ்லீவ்லெஸ் சாட்டின் நைட்டியில் அவள் மூச்சு இளமையாய் ஏறி தாழ்ந்தது. அவளை அணு அணுவாய் அறிந்தவனுக்கு இன்று அவள் அசைவுகளை ரசிப்பது சட்டப்படி அத்துமீறல். கசப்பாய் உணர்ந்தான் காலத்தை. அவன் உடைமை அத்தனையுமே அவனை விட்டு போய்விட்டது. அவள் இதழ்களில் வழிந்த ஏளன புன்னகையை பார்த்தவன் கொஞ்சம் எரிச்சலடைந்தான். கதவு திறந்திருந்தா கேட்காம உள்ள நுழைஞ்சிடுவீங்களா மிஸ்டர்? அசிங்கமா இல்ல? ஏ விஜய், லாக் எடுத்துட்டு வந்து கேட்டை பூட்டி வை முதல்ல. கைகளை கட்டிக்கொண்டு நிலைப்படியில் சாய்ந்தபடி பேசியவள் முகத்தில் அத்தனை திமிர். செருப்பால் அடித்தது போல் இருந்தது ரவி ராகவிற்கு. நான் என் குழந்தையை பார்க்க வந்தேன். அதை தவிர நீ குடியிருக்க கல்லறையில எனக்கு என்னடி வேலை என்றான் ஆக்ரோஷமான குரலில். அதுக்கு உங்களுக்கு கோர்ட்டு போட்டிருக்கிற பிச்சை வாரத்துல ஒரு நாள். அதுக்கு மேல உங்களுக்கும் என் குழந்தைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவளை பார்க்குற சாக்கில் என்னை பார்க்கலாம்னு வந்தா. ஹலோ மிஸ்டர், நான் போலீஸ்க்கு போக முடியும். வெளியில போங்க முதல்ல. சொல்லியதோடு நிற்காமல் இறங்கி வந்து அவன் கையில் இருந்த குழந்தையை மலுக்கட்டாயமாக பறித்து கொண்டவள் விரலை நீட்டி தெருவை அவனுக்கு அடையாளம் காட்ட அவமானத்தில் குன்றி போனான். கண்கள் செம்பவளமாக சிவக்க கொஞ்ச நேரமாய் விட்டிருந்த தலைவலி மறுபடி ஆண்டிவே என்று அறிக்கை அனுப்பியிருக்க வேகமாய் சுதாரித்தான். இத்தனைக்கும் நடுவில் சுபிக்ஷாவின் கைகளில் இருந்த பிரணவிக்கா விபரம் புரியாமல் கலவரமாய் பார்த்தபடி உதடு பிதுக்க அதை சமாதானம் செய்யும் பொருட்டு மென்மையாக கன்னத்தில் தட்டிவிட்டு விருட்டென அங்கிருந்து வெளியே வந்தான். அவமானமாக இருந்தது. அவள் அகங்காரத்தின் வீச்சில் தன் தன்மானம் கருகி சாம்பலாவதை அவனால் உணர முடிந்தது. வண்டிக்கு வந்தவன் தலையை கைகளில் தாங்கிக் கொண்டு வெகுநேரம் சீட்டில் சாய்ந்து அமர்ந்து விட்டான். மெல்ல சுதாரித்து வண்டியை எடுத்தவன் மிரரில் சாலையை பார்த்தபோதுதான் தெரிந்தது. குழந்தையை இடுப்பில் வைத்து கொண்டு சுபிக்ஷா கேட்டை பிடித்து கொண்டு அவன் காரையே பார்த்து கொண்டு நின்றாள். கண்ணாடி வழியாக ராகவ் பார்ப்பதும் அவளுக்கு தெரிந்தது. ஒரு மாயத்திரை வழியே இருவர் கண்களும் அறிந்தே சந்தித்து கொண்டன. குழந்தையை தோளோடு அணைத்திருந்தாள். அலுவலகம் செல்லும் கணவனுக்கு கை அசைத்து விடை தரும் மனைவியின் வாஞ்சை அவளிடம் மிச்சமிருந்தது. இப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று இருவரும் சேர்ந்து கனவு கண்டிருக்கிறார்கள். கொஞ்ச நேரத்துக்கு முன்பு கொப்பளமாய் கொப்பளித்தவள் எதற்காக இப்போது இப்படி காத்து கொண்டு நிற்கிறாள் என்று அவனுக்குமே குழப்பமாக இருந்தாலும் அவள் பேசிய வார்த்தைகள் அவனை சரித்திருக்க பார்வையை விலக்கி வேகமாக வண்டியை எடுத்தான்.
ஃபேக்டரிக்கு வந்து வேலைகள் உள்ளிழுக்க, பிறகு மெல்ல கடந்து வந்த காலையை சுத்தமாக மறந்து போனான். கார்பன் ஃபில்டர்களுக்கு மார்க்கெட்டில் நல்ல மவுசு இருந்தது. கல்யாண சுந்தரம் இந்த பிசினஸை மேல் ஆர்டர் அடிப்படையில் சிறிய அளவில் செய்து கொண்டிருந்தார். சுபிக்ஷாவுடனான பிரச்சனைக்கு பிறகு ஒரே இடத்தில் இருவரும் வேலை செய்ய பிடிக்காமல் வேலையை விட்டவன் மன ஆறுதலுக்கு கல்யாண சுந்தரத்துக்கு உதவி செய்ய போக அந்த துறையில் அவனுடைய சிந்தனை வளர்ந்து அதையே விரிவாக்கி இன்று வளரும் தொழிலதிபராக இருக்கிறான். அனு திருமணம் முதல் அப்பா குடும்பத்தின் வரவு செலவு அத்தனையும் அவன்தான் பார்க்கிறான். கட்டுக்கட்டாய் பணம் சேரவில்லை என்றாலும் கையை கடிக்காத லாபம் வந்தது. லஞ்சுக்கு ஆர்டர் போட்டவன் ஃபைலில் மூழ்கி இருக்க அரை கதவை தட்டி அனுமதி வாங்கி கொண்டு வந்து நின்றவளை பார்த்ததும் லேசாய் எரிச்சல் வந்தது. வாங்க மிதுனா என்றான் பிளாஸ்டிக் பூவாய் வாசமற்று. தொந்தரவு பண்ணிட்டனா? அப்படியெல்லாம் இல்லை, உட்காருங்க, இப்பதான் லஞ்சுக்கு ஆர்டர் போட்டேன், உங்களுக்கும் போடுறேன், மொபைலை எடுத்துக்கொண்டே சொன்னான். அமர்ந்தவள் அவன் முகத்தையே பார்த்தாள். துளி கூட அவள் மீது இதுவரைக்கும் ஆர்வமே இல்லை. இருந்த சொற்பமும் காலையில் பிரணவிக்காவை பார்த்ததும் சுத்தமாக வறண்டு போயிருந்தது. ஒருவேளை சுபிக்ஷா திரும்பி வந்ததும் இதற்காகத்தானோ? பேச்சை துவங்கும் முன் அவன் ஆர்டர் செய்திருந்த உணவு வந்தது. மிதுனாவுக்கும் தந்துவிட்டு தனக்கான உணவை எடுத்து கொண்டான். அமைதியாக சாப்பிட்டு முடித்தார்கள். அவளை குறைத்து மதிப்பிடவில்லை. சூடுபட்டவனுக்கு எதை பார்த்தாலும் ஒருவித எச்சரிக்கை உணர்வுதான் முந்திக் கொள்கிறது. ஆனால் ஏதோ தன்னிலை விளக்கம் கொடுக்க வந்திருக்கிறாள் என்று மட்டும் புரிந்தது. அவளே பேசட்டும் என்று அமைதியாக இருந்தான். வீட்டில் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க உங்களோட முடிவை தெரிஞ்சுக்க. நான் 2.5 வயசு பெண் குழந்தைக்கு அப்பா மிதுனா என்றான் தன்மையாக. மிதுனாவின் முகம் வாடிப்போனது. அது தெரியுமே, எனக்கு அதில் பிரச்சனை இல்லை. குழந்தை அவங்க அம்மா கிட்ட தானே இருக்கு. புதுசா ஒன்று துவங்கிறதுக்கு முன்பு பழசின் அடையாளத்தையே யோசிக்க வேண்டியது இல்லையே ரவி. குழந்தையோட ஷேரிங் கஸ்டடி எனக்கும் இருக்கு. குழந்தையை முழுக்க என் பொறுப்பில் கொண்டு வர நான் காத்திருக்கேன். எல்லாத்துக்கும் மேலே ஒற்றை நம்பிக்கையை வேத வாக்கா எடுத்துக்கிட்டு எல்லாம் என்னால் ஒரு முடிவை எடுக்க முடியாது. 30 வருஷம் வாழ்ந்துட்ட என்னுடைய எதிர்காலத்தை விட 3 வயசு குழந்தையோட எதிர்காலம் முக்கியம். அவன் பேசுவதையே பார்த்து கொண்டு அமைதியாக அமர்ந்திருந்தாள். மேற்போக்காக முடிவுகளை எடுக்காமல் அடி ஆழத்தில் தீர்க்கமாக யோசிக்கிறான். காம பேத தான தண்டங்களில் காமத்தை மட்டுமே தூக்கி சுமக்காமல் மற்றதையும் யோசிக்கிறான். எல்லாமே வாக்குறுதிதான் மிஸ்டர் ரவி. நம்பிக்கை வைப்பதை தவிர நமக்கு வேற ஆப்ஷனே இல்லை. சக மனிதர்களோடு சேர்ந்து வாழ உங்க குழந்தைக்கு என்கிட்ட இருக்கிறதுல அதிகபட்ச அன்பு கொடுக்க முடியும்னு நான் நம்புறேன். பரஸ்பரம் விருப்பங்கிறதை தாண்டி உங்களுடைய தெளிவான தீர்க்கமான பார்வை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் என் மேல நம்பிக்கை இருந்தா மேற்கொண்டு இது பற்றி பேசலாம். மிதுனா எழுந்து சென்று கை அலம்பிக் கொண்டு வந்தாள். அவனும் சாப்பிட்டு முடித்திருக்க விடை பெற்று கொண்டு வெளியே வந்தாள். பின்னாக வந்து அவள் கார் ஏறும் வரைக்கும் கூடவே நின்றான். நல்ல பெண்ணாகத்தான் தெரிந்தாள். அணுவின் தோழி என்ற வகையில் அவளை பற்றியும் தெரியும். ஆனாலும் உள்ளுக்குள் மனசு எதற்கோ தயங்கியது. கல்யாண சுந்தரம் மதிய வாக்கில் வந்து சேரவும் அவரை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு ஆர்டர் விஷயமாக 2-3 கஸ்டமர்களை சந்தித்துவிட்டு நேரமாகவே ஃப்ளாட்டுக்கு திரும்பினான். என்றும் இல்லாத பரபரப்பு இன்று ஏனோ மனசை கவ்வியது. வீதி விளக்குகளில் வெள்ளி நிலா தெரிந்தது. குழந்தை என்ற மாய வித்தை என்னென்ன செய்கிறது என்பதை மனசுக்குள் வியந்து கொண்டே சுபிக்ஷாவின் வீட்டை கடந்தான். கதவு அடைத்திருக்க உள்ளே விளக்கு வெளிச்சம் ஜன்னல் கண்ணாடியில் தெரிந்தது. சின்ன ஏமாற்றத்துடன் வீட்டை கடந்தவன் ஃப்ளாட்டுக்கு வந்தான். கேட்டில் செக்யூரிட்டியை காணோம். தம் அடிக்க நகர்ந்திருப்பான். தானே இறங்கி கதவை திறந்து காரை பார்க்கிங்கில் நிறுத்தியவன் 2வது தளத்தில் இருந்த தன்னுடைய ஃப்ளாட்டுக்கு வர திறந்திருந்த கதவு அவனை வரவேற்றது. ஏகத்துக்கும் உடம்பு பதறி அடங்க யாராக இருக்கும் என்பதை யூகிக்க 10 வினாடிகள் கூட தேவைப்படவில்லை. ஷோவை உதறியவன் வேகமாக உள்ளே போனான். கொஞ்சம் அகலமான ஹால், குட்டி டெரஸுடன் கூடிய படுக்கை அறை, சமையலறை, அவ்வளவுதான். அரவம் கேட்டு படுக்கை அறையில் இருந்து எட்டி பார்த்தாள் சுபிக்ஷா. எந்த பயமும் பதட்டமும் இல்லை அவள் முகத்தில். அவள் இடுப்பில் இருந்த பிரணவிக்கா தகப்பனை பார்த்ததும் சிந்திய சிரிப்பில் அவன் சினம் சீந்த ஆளற்ற அனாதையாக இருந்தது. திறந்த வீட்டில் நுழையிறதுக்கு பேர் மட்டுமில்ல,
வீட்டை திறந்துகிட்டு நுழையறதுக்கு பேரும் என்னன்னு சொல்வாங்க, திருடி. அவன் குரலில் வழிந்த சீண்டலில் அவள் முகம் கருத்து போனது. சேர்ந்து வாழ்ந்த காலத்தில் வீட்டின் திறப்பு ஒன்று அவளிடமும் இருக்கும். அவர்கள் பிரிந்த போது அவன் அதை திரும்ப வாங்கவே இல்லை. உங்க சொத்து சுகத்தை எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போக இங்க வரல. பிரணவிய ப்ரீகேஜியில சேர்க்கணும் நெக்ஸ்ட் இயர். அதுக்கான அப்ளிகேஷன் வாங்கணும். என்கிட்ட அவளோட பர்த் சர்டிஃபிகேட் இல்ல. என்னோட சில டாக்குமெண்ட்ஸும் இங்க இருந்தது. அதையும் எடுத்துட்டு போகலாம்னு வந்தேன் என்றாள். என்கிட்ட சொத்தும் இல்ல, எந்த சுகத்தையும் நான் உன்னால அடையல. உனக்கு சொந்தமான எது இருந்தாலும் அது எனக்கு பாவத்தை சுமக்கிற மாதிரி தான். எதை எடுக்கணுமோ அதை நீ எடுத்துட்டு போயிட்டே இரு. ஆனா நான் இருக்கும்போது வந்து எடு. உன் திருட்டு புத்தியை இங்க காட்டாத என்றான் காட்டமாக. பதில் பேசாமல் அவனை முறைத்து கொண்டே குழந்தையை சோஃபாவில் அமர வைத்தவள் அறைக்குள் சென்றாள். வெறுப்பாய் அவள் முதுகை வெறித்தவன் அடுத்த நொடி சோஃபாவில் இருந்த குழந்தையை தூக்கி முத்தமழை பொழிந்தான். ஃப்ரிட்ஜை திறந்து சாக்லேட்டை எடுத்து தந்தான். குழந்தையை தோளில் சாய்த்து கொண்டே சாக்லேட் ட்ரிங்க்ஸ் கலந்து சிப்பரில் ஊற்றி குழந்தைக்கு தந்தான். ஏதேதோ தேடிக்கொண்டே இருந்தவள் வெளியே வரும்போது சின்ன கவரோடு வந்தாள். குழந்தையை மடியில் அமர வைத்து அதன் தலையை வருடிக்கொண்டே அமர்ந்திருப்பவனை ஆழ்ந்து சில நொடிகள் பார்த்தவள் பக்கத்தில் வந்து குழந்தையை வெடுக்கென அவன் கையில் இருந்து பிடுங்கிக் கொள்ள அந்த வேகத்தில் பிரணவிக்கா மிரண்டு போய் பார்க்க ராகவிற்கு கோபம் பொங்கி கொண்டு வந்தது. அறிவிற்கா? நீ எல்லாம் என்ன ஜென்மம்? இப்படித்தான் பச்சை குழந்தையை இழுப்பாங்களா? உன்ன மாதிரி ஒரு பிசாசுக்கு பிறந்ததை தவிர அந்த குழந்தை வேற என்ன பாவம் பண்ணுச்சு என்றான் ஆத்திரமாக. ரொம்ப கத்தாதீங்க. இந்த கவரை பார்க்கணும்னா பார்த்துட்டு கொடுங்க. அப்புறம் நான் உங்க ஆஸ்தியையே தூக்கிட்டு போன மாதிரி பில்டப் கொடுப்பீங்க. உடல் மொழியில் அத்தனை அகங்காரம். அதுவே அவனை அதிகமாக குத்தி கிழிக்கும் ஆயுதம். ஆனால் அவனோடு வாழும்போது இந்த உடல் மொழியை எல்லாம் எங்கே மறைத்து வைத்திருந்தாள் என்றுதான் அவனுக்கு புரியவில்லை. எதையோ எடுத்துக்கிட்டு இங்கிருந்து ஒழி. உன் நிழல் கூட இங்க இருக்கிறதை நான் விரும்பல. எனக்கு ஒண்ணு மட்டும் தாண்டி புரியல. உனக்கு என் குழந்தை மேல எந்த பிரியமும் இல்ல. ஆனா ஏன் என் குழந்தையோட கஸ்டடியை விட்டு தர மாட்டேங்கிற? தாய்மை நாடகம் போடுற? உன்னை யார் வேணும்னாலும் நம்பலாம் சுபிக்ஷா. நான் நம்ப மாட்டேன். ஆக்ரோஷமாக கேட்டவனை ஒரு அழுத்த பார்வை பார்த்துவிட்டு பிரணவிகாவை தோளில் போட்டுக்கொண்டு 2 எட்டு வைத்தவள் ஒரு நொடி நிதானித்தாள். அங்கிருந்தே அவனை திரும்பி பார்த்தாள். இன்னும் தலைவலி சரியாகலையா? ரூம்ல மெடிசன் பார்த்தேன். என்கிட்ட எப்படியெல்லாம் விதவிதமா சண்டை போடலாம்னு யோசிக்கிறத விட்டுட்டு உடம்ப கவனிங்க. அந்த குரலில் இருந்த உணர்வை சுத்தமாக இனம் காண முடியவில்லை. அவள் பின்னாலேயே வந்தவன் எங்கோ வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த செக்யூரிட்டியை கோபமாக அழைத்தான். பயந்து போய் அருகில் வந்து நின்றவனிடம் அடக்கப்பட்ட குரலில் சொன்னான். யார் யார் உள்ள வராங்க போறாங்கன்னு கவனிக்க மாட்டீங்களா? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி வேற ஆள்களை அனுப்ப சொல்லணுமா என்றான் கோபமாக. இல்லை சார், அவங்கள நான் உள்ள விடமாட்டேன்னு தான் சொன்னேன். நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் ஹெட்மாஸ்டர் சார் தான். நீ வேலைக்கு புதுசு, அதனால தெரியல. அவங்க ராகவ் சாரோட ஒய்ஃப்னு சொன்னார். பாப்பாவும் கூட இருந்ததால என்னால் கண்டிப்பாக பேச முடியல சார் என்றான் அவன் சூழ்நிலையை விளக்கும் விதமாக. அவள் திரும்பி பார்த்தாள். இவர்கள் பேசியது முழுக்க சுபிக்ஷாவுக்கு கேட்டிருக்கும். கேட்க வேண்டும் என்றுதான் ராகவமே குரலை உயர்த்தியது. இந்த நிமிஷம் அவள் கண்களில் அவமானமும் மூக்கு நுனியில் ஒரு சீற்றத்தையும் உண்டாக்கி இருக்க வேண்டும். மாறாக அவள் கண்களில் அத்தனை கேலி, அவனை சீண்டி சிதைக்கும் கேலி. குழம்பி போய் நின்றான் ராகவ். அந்த குழம்பிய குட்டையில் மீன் பிடித்தவளாக அங்கிருந்து சென்றாள் சுபிக்ஷா. காலம் சத்தமில்லாமல் ஒரு முகப்பட்டாவை அவன் முகத்தின் மீது போர்த்தி இருந்தது. ஒரு நுணு பிளவில் வேர் வரைக்கும் நீர் பாயும் அதிசயமெல்லாம் மரத்திற்கு மட்டுமல்ல, அவ்வப்போது மனிதனுக்கு இறைவன் காட்டும் கருணையாகத்தான் இருக்கிறது. அவன் உலகத்தில் முன்பும் பிரணவிக்காயிருந்தாள். ஆனால் குழந்தை வாழ்க்கையில் அவனுக்கான பங்களிப்பு குறைவு. சிங்கிள் பேரண்டிங்கில் வளர்ந்த சுபிக்ஷாவிடம் இருந்த முரட்டு பிடிவாதத்தை காதலிக்கும் போது அணு அணுவாய் ரசித்தவன் திருமணத்திற்கு பிறகு அறவே வெறுத்தான். இப்படித்தான் வேண்டும், இதுதான் வேண்டும் என்ற அவளின் பிடிவாதம் ராகவின் மீது பாசியாய் படிய ஆரம்பித்தது. அதற்கு பின்னணியில் நின்றது அவளுடைய அம்மாவின் துர்போதனை. பிடிவாதம் என்ற அரக்கன் கை முளைத்து கால் முளைத்து அசுரனாகி அவன் நிம்மதியை மதம் செய்தான். சுபிக்ஷா ஒன்றும் போதனைகளை அப்படியே பின்பற்றும் ரகம் இல்லை. ஆனால் நேரமும் காலமும் அவளின் விதிக்கு எதிராக நின்றது.
உன் வீட்டுக்கு போகாத. அவங்க யாரும் இங்க வரக்கூடாது. அனு உன் கூட பிறந்தவள் இல்ல. அவ திருமணத்துக்கு உதவாத. ஒவ்வொரு இரவும் படுக்கையறை போர்க்களமாக மாறியது. தனியாகத்தான் இருக்கிறான். பெற்றவரையும் குடும்பத்தையும் விட்டு தள்ளித்தான் இருக்கிறான். ஒட்டு மொத்தமாய் கைவிடும் அளவுக்கு அந்த குடும்பம் அவனுக்கு எந்த அநீதியும் செய்யவில்லை. கை நிறைய சம்பாதித்தான். தனியாக வாழ்வது ஒன்றும் சிரமமில்லை என்ற பாடத்தை அம்மாவிடம் இருந்து பெற்றிருந்தாள். 6 மாத குழந்தையாய் பிரணவிக்கா இருந்தபோது மொத்தமாய் அவன் வாழ்க்கையை விட்டு வெளியேறியவள் மியூச்சுவல் டைவர்ஸை தர வேண்டும் என்று அவனிடம் வற்புறுத்தி பெற்றுக்கொண்டாள். இந்த ஷேரிங் கஸ்டடியே பிரணவிகாவின் 2 வயதுக்கு பிறகுதான் வந்தது. அது வரைக்கும் குழந்தையை பார்க்க மட்டும் கோர்ட் ராகவிற்கு அனுமதி தந்திருந்தது. குழந்தையோடு 2 மணி நேரம் அங்கேயே இருக்க அனுமதி தந்திருந்தது. ராகவை அப்போது அவள் படுத்தி வைத்தது இப்போது மறக்க முடியாது. அவன் தேடி வர முடியாத அளவுக்கு தள்ளி வீடெடுத்தாள். அவன் வருகின்ற நேரம் வீட்டை அடைத்துவிட்டு எங்காவது சென்று விடுவாள். வீட்டு வாசலில் மணிக்கணக்காய் காரில் உட்கார்ந்து கிடப்பான். சோர்ந்து போய் அவன் திரும்பி போன பிறகு திரும்பி வருவாள். இதையெல்லாம் தாண்டி அவனுக்கு மாசத்தில் 1 நாள் தான் குழந்தையை பார்த்து தொட்டு தழுவும் வாய்ப்பே கிடைக்கும். 10 நிமிடம் கூட கையில் தரமாட்டாள். குழந்தையை கொடுங்க, பால் கொடுக்கணும். சிட் அவுட்டில் அமர்ந்து கிடக்கும் அவனிடம் வந்து பறிக்காத குறையாக குழந்தையை வாங்கி கொண்டு போய் விடுவார் சுபிக்ஷாவின் அம்மா. மறுபடி கிடைக்கப் போகும் அந்த 10 நிமிடத்திற்காக மாதக்கணக்கில் காத்திருக்க வேண்டும் ராகவ். 2 வயதுக்கு பிறகு ஞாயிறு 9 மணி முதல் மாலை 6 மணி வரை ராகவ் தன்னோடு வைத்து கொள்ள கிடைத்த அனுமதிதான் அவன் வாழ்க்கையில் பிரணவிகாவை கொஞ்சமேனும் கொஞ்சுவதற்கு காலம் தந்த கருணை சீட்டு. இன்று மணி 9:10 தாண்டிவிட்டது. பிரணவிகாவுக்கு பிடித்த கேக்கை நேற்றே வாங்கி வைத்திருந்தான். நூடுல்ஸை எடுத்து வைத்துவிட்டு ஜன்னலுக்கு வந்து எட்டி பார்த்தான். இன்னும் சுபிக்ஷாவின் வீட்டு வாசலில் அரவமே இல்லை. வேலை செய்யும் பெண்ணையும் 2 நாட்களாக காணோம். ஒருவேளை அவளை தற்காலிகமாக நியமித்திருந்தாளா என்றும் தெரியவில்லை. பிரணவியை அழைப்பதற்கு அவள் வீட்டுக்கு சென்றபோது பார்த்த நினைவும் இல்லை. அவள் முன்பிருந்த ஏரியாவின் சாலை திருப்பத்தில் பிள்ளையார் கோயில் இருக்கும். அங்கிருந்து கொண்டுதான் அவளுக்கு அழைப்பான். 10 நிமிடத்தில் கொண்டு வந்து தருவாள். மாலையும் இதே நடைமுறைதான். இந்த முறை அருகில் குடி வந்திருக்கிறாள், அவளே தேடிக்கொண்டு வருகிறாளா என்று காத்திருந்தவன் அதற்காக 1/2 மணி நேரத்தை செலவு செய்திருக்க, அது அவனுக்கும் குழந்தைக்குமான நேரத்தை குறைக்கும் செயல் என்பது போல் தோன்ற, இது சுபிக்ஷாவின் குள்ளநரி புத்தி என்று அவன் மூளைக்கு எட்ட ஆத்திரமாக கீழே இறங்கி வந்தான். சுபிக்ஷாவின் வீட்டுக்கு வந்தவன் எந்த தயக்கமும் இல்லாமல் வீட்டு வாசலை திறந்து கொண்டு உள்ளே வந்தான். குப்பை கூளமாய் கிடந்த வாசல் மெல்லிய நெருடலை தந்தது. மெல்லிய தயக்கத்தோடு காலிங் பெல்லில் கை வைத்தான். திறக்கப்படவில்லை. சில நிமிடங்கள் இடைவெளி விட்டு மறுபடி காலிங் பெல்லை அடிக்க, நீண்ட காத்திருப்புக்கு பிறகு சுபிக்ஷா வந்து கதவு திறந்தாள். முகமெல்லாம் வீங்கி தலை கலைந்து பார்க்கவே அதிர்வாக இருந்தது அவள் தோற்றம். அவள் மீதான கோபமும் பிரிவையும் மீறி அனிச்சையாய் அவன் அடி மனம் பதற கண்களில் அதிர்வை காட்டினான். அந்த அதிர்வை அவளும் உள் வாங்கினாள். அவன்தான் வந்திருக்கிறான் என்று அறிந்தோ என்னவோ குழந்தையோடு தான் வந்திருந்தாள். நீட்டிய குழந்தையை வாங்கி கொண்டு தோளில் சாய்த்தவன் திரும்பி நடக்காமல் அப்படியே நின்றான். அவளும் கதவை அடைத்துவிட்டு போகாமல் அப்படியே நின்றாள். என்னாச்சு என்றான் மென்மையாக. அந்த கேள்வி அவளுக்கு ஒரு ஆழியை உண்டாக்கியது. கண்களை மூடி சுதாரித்தவள் அவசரமாக கதவடைத்துவிட்டு போயிருந்தாள். பதிலே சொல்லாமல். நாள் முழுக்க குழந்தையோடு தான் இருந்தான். மாலையில் குழந்தையை அழைத்து கொண்டு பீச்சுக்கு சென்றிருக்க நேரம் போனது தெரியவில்லை. எப்போதும் 6 மணிக்கு சுபிக்ஷாவிடமிருந்து அழைப்பு வரும். குழந்தையை கொண்டு வந்து விட சொல்லி, அதனால் ஒருவித பதட்டமான பிரிவுக்குள்ளேயே நிற்பான். இன்று அப்படி இல்லை. பக்கத்தில் இருப்பதால் அவன் வீட்டில் இல்லை என்பது புரியும். தவிர காலையிலேயே உடல் நலன் குறைபாட்டோடு நின்றவள் ஓய்வு எடுக்கட்டும் என்று நினைத்தவன் குழந்தையோடு கொஞ்ச நேரம் எடுத்துக்கொண்டான். பீச்சும் கையில் வழிந்த ஐஸ்கிரீமும் பிரணவிகாவை குதூகலப்படுத்த அந்த உற்சாகம் ராகவையும் தொற்றிக் கொண்டது. மொபைல் சார்ஜ் இல்லாமல் உயிர் நீத்திருக்க அதை பற்றிய சிந்தனையே இல்லாமல் இருந்தவன் குழந்தையை அழைத்து கொண்டு பீச்சில் இருந்து கிளம்பிய போதே மணி 9 தாண்டி இருந்தது. பிரணவிகா தூங்கி இருந்தாள். வீட்டை சமீபிக்கத்தான் அங்கே தெரிந்த பரபரப்பில் மெல்ல பொறி தட்டியது. இவன் கார் வருவதை பார்த்து பிரஜித் ஓடி வர
அனு, அப்பா என்று ஒவ்வொருவராக கண்ணில் தெரிந்தார்கள். அவர்களை எல்லாம் முந்திக் கொண்டு சுபிக்ஷா நின்றிருந்தாள். ரௌத்திரியாய் அவள் முகம் முழுக்க அத்தனை கோப வீச்சு. ஏதோ விபரீதம் என்று மட்டும் நன்றாக புரிந்தது ராகவிற்கு. அந்த இரவு இத்தனை வலிகளை தரும் என்று அவன் நினைக்கவே இல்லை. பிரஜித்தும் மனுவும் இங்கேயே தங்கிக் கொண்டிருந்தார்கள். அவன் மன நலம் கருதி. ஒரு அழகான பூவிடமிருந்து சாக்கடை வாசத்தை உணர்ந்த நிமிஷம் அது. இந்த பிடாரி உடனா அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து குழந்தை பெற்றோம் என்று தன்னை நினைத்தே அவன் அருவருப்பாய் உணர்ந்தான். காலையில் அவள் இருந்த தோற்றத்தை பார்த்தவன் அவளை குறைத்து மதிப்பிட்டு விட்டான். அதுதான் அவன் செய்ததிலேயே மிக பெரிய பிழை. 6 மணிக்கு கொண்டு விட வேண்டிய குழந்தையையும் காணோம். அதை கொண்டு போன தகப்பனையும் காணோம். அவனுடைய அலைபேசியும் செயல் இழந்து கிடக்கிறது. வீட்டுக்கு முன் வந்து நின்று கத்தி ஆர்ப்பாட்டம் செய்த கையோடு குழந்தையை ராகவ் கடத்தி கொண்டு போய்விட்டான் என்று அவன் மீதும் அவன் குடும்பத்தார் மீதும் போலீஸில் புகார் செய்து விட்டாள். அடுத்த 10வது நிமிடம் கல்யாண சுந்தரம் உட்பட அத்தனை பேரும் ராகவுடைய பிளாட் முன்பாக வரவழைக்கப்பட கூட்டம் கூட ஆரம்பித்தது. ராகவுடைய வண்டி எண்ணை சொல்லி தேடும் பணியை தொடங்க கூட்டம் வாய்க்கு வந்தபடி முணுமுணுக்க ஆரம்பித்து விட்டது. இது எதுவும் அறியாத ராகவ் குழந்தையோடு வந்திறங்க இழுக்காத குறையாய் கைகளை பற்றி கொண்டு போய் சுபிக்ஷாவின் எதிரில் நிறுத்திய இன்ஸ்பெக்டரை பார்த்து அதிர்ந்து போய் நின்றான். என்னையா பெரிய இவன் மனசுல நினைச்சிட்டு இருக்கியா? நீ தூக்கிட்டு ஓடிட்டா நாங்க விட்டுடுவோம்னு நினைச்சையா? ஒருமையில் வந்து விழுந்த வார்த்தைகள் அவனை இன்னும் சீர்குலைத்தது. யார் குழந்தையை யார் கடத்தினா? இன்ஸ்பெக்டர், கண்ட்ரோல் யோர் வேர்ட்ஸ். அது ஏன் குழந்தை? போதும், நிறுத்துங்க மிஸ்டர். கோர்ட் ஆர்டர். நீங்க குழந்தையை 6 மணிக்கும் ஒப்படைக்கணுங்கிறது தான். அதை தாண்டி குழந்தையை வச்சுக்க சட்டப்படி உங்களுக்கு அனுமதி கிடையாது. அதை மீறி அவசர காரியம்னா நீங்க காலையில் அழைச்சிட்டு போகும்போதே அவங்க அம்மா கிட்ட அனுமதி வாங்கி இருக்கணும். குன்றி போனான். அப்படி என்றால் அவனுக்கு எந்த உரிமையும் இல்லையா குழந்தை மீது? 2 மணி நேர தாமதத்திற்கு ஊரை கூட்டி வைத்திருக்கிறாள். அவர் எப்படி சொல்வார் இன்ஸ்பெக்டர்? அவர் நோக்கமே இதானே? என் குழந்தையை என்கிட்ட இருந்து மொத்தமா பிரிச்சுட்டு போயிடணும். அதுதான் அவரோட லட்சியம். சுபிக்ஷா சத்தமிட சுற்றி இருந்தவர்கள் பார்வையில் பாதிக்கு மேல் அதை நம்புவதாக சாட்சி சொன்னது. அசிங்கமா பேசாத என்றான் அடிக்குரலில் அதட்டும் தொனியில். அசிங்கமா நான் பேசல, நீங்க தான் நடந்துக்கிறீங்க. 6 மணிக்கு விட வேண்டிய குழந்தையை உங்க கூட வச்சுட்டு ஊரை சுத்திட்டு 10 மணிக்கு மேல விடுற சாக்குல வந்து என் வீட்டு கதவை தட்ட வேண்டிய நோக்கம்தான் என்ன? எதுவும் விட்ட குறை தொட்ட குறையா? அவள் குரலில் வழிந்த வன்மத்திலும் கேலியிலும் தீயை மிதித்தது போல நிமிர்ந்து பார்த்தான். அந்த நமட்டு சிரிப்புக்கு பின்னால் தொக்கி நின்ற தாக்குதலில் அவமானத்தில் துடித்து போனான். அதிகம் பேசாதீங்க. என் அண்ணன் அப்படிப்பட்டவனும் இல்லை. அவன் தேடி வர அளவுக்கு நீங்க அப்சரசும் இல்லை. ஏதோ தவறுதல் இன்னைக்கு நடந்துருச்சு. இனி நடக்காது, போதுமா? அனு பதில் கூச்சல் போட சுற்றி நின்றவர்களும் சுபிக்ஷாவை சமாதானம் செய்ய ராகவின் தோளில் தூங்கிக் கொண்டிருந்த குழந்தையை பிடுங்காத குறையாய் வாங்கி கொண்டு அவள் வீடு நோக்கி நடந்தாள். இனிமே அப்படி நடக்கக்கூடாது என்று போலீஸ் முதற்கொண்டு பிளாட் வாசிகள் வரைக்கும் அறிவுரையாய் சொல்லி ஓய கால் அடியாய் குறுகி போனான். இரவு வெகு நேரம் வரைக்கும் உறங்கவே இல்லை. விடுடா, எதையோ மனசுல வச்சுக்கிட்டு அவ இதையெல்லாம் செய்யறா. அவன் நோக்கத்தை நிறைவேற விட்டுடாத. அவங்க அம்மா இறந்தப்போ கூட உன் பக்கத்துல வராதவ இப்ப வந்திருக்கானா? அதுக்கு பின்னாடி ஏதோ காரணம் இருக்கும்னு எனக்கு தோணுது. பிரஜித் பக்கத்தில் அமர்ந்து நண்பனுக்கு ஆறுதல் சொல்லி கொண்டிருந்தான். கல்யாண சுந்தரத்துக்கு மகனோடு தங்கிவிட ஆசைதான். வழக்கம் போல அவரின் கவனம் முழுக்க மகனின் புறம் திரும்பாமல் பார்த்து கொண்டாள் அமுதா. நீதான் அனுவும் மாப்பிள்ளையும் இருக்காங்கல்ல? அதான் அனுவும் மாப்பிள்ளையும் இருக்காங்கல்ல, சும்மா கூட்டம் சேர்த்து பலகீனம் செய்ய வேண்டாம். காலையில வந்து பார்ப்போம். அங்க நிவேதா மட்டும் தனியா இருப்பா என்று சொல்லி கணவரை அழைத்து போய்விட்டாள். காலையில் தாமதமாக எழுந்து அமர்ந்திருந்தவன் அருகில் சுட சுட காஃபியோடு வந்து அருகில் அமர்ந்தாள் அனு. ஆர் யூ ஓகே நவ்? பதில் சொல்லாமல் சிரித்தான். எதுக்குமே ஒரு அர்த்தம் வேணும் ராகவ். அது அன்பு, பாசம், காதல் எதுவா இருந்தாலும் சரி. எனக்கு உன்னை புரியும், பிடிக்கும். ஏன் தெரியுமா? என் அம்மா உன்கிட்ட காட்டின நிராகரிப்பும் பாரபட்சமும் உனக்கு புரியும். ஆனா அதை ஒரு குறையாய் நீ யார்கிட்டையும் சொன்னதில்ல. இன்னைக்கு உன் வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கிற இந்த வலியையும் நீ இயல்பா கடந்து அடுத்த நகர்வுக்கு போ. உன்னை எல்லா இடத்துலையும் அடிச்சு நொறுக்க நினைக்கிற ஒருத்தியோட
நீ வாழ்ந்த வாழ்க்கையை நினைச்சுக்கிட்டு அடுத்த வாழ்க்கையை நீ தேர்வு செய்ய தயங்காத. கண்டிப்பா பிரணவிக்கா மேல உனக்கும் உரிமை இருக்கு. ஆனா நீ அந்த உரிமையை மட்டும் நம்பிட்டு வாழ முடியாது. தங்கையின் வார்த்தைகளை மிடறு மிடராய் காஃபியோடு சேர்த்து பருகினான். இன்னொரு கோணத்திலையும் நீ யோசிச்சு பார்க்கணும். சுபிக்ஷாவுக்கு யாருமே இல்ல. பாப்பாவை விட்டா. அவங்க அம்மாவும் இறந்த பிறகு அவளுக்கு எல்லாமே குழந்தைதான். அந்த குழந்தைக்கும் நீ பங்குக்கு வந்துடுவியோன்னு ரொம்ப பயப்படுறா. அந்த பயம் அவ கண்ணுல நேத்து பார்த்த. ஸோ இனிமே குழந்தைக்காக நீ போராடுறத விட்டுட்டு பாப்பாவை ஒரு பக்கம் வச்சுட்டு உன் வாழ்க்கையை பார். உண்மையாகவே நீ சுபியை காதலிச்சு கல்யாணம் பண்ணி இருந்தா அவ தாய்மைக்கு மரியாதை தந்து நீ உன் உரிமையை விட்டு கொடு. சுபியோட பயத்தை குறைச்சு அவளுக்கு நிம்மதியை கொடு. சட்டென்று நிமிர்ந்து பார்த்தான். நேற்று இரவு முழுக்க அவனுக்குள் ஓடிய நதியின் நிழலை சரியாக இனம் கண்டிருக்கிறாள். தம்பை தங்கையாக மட்டும் இல்லாமல் தோழியாகவும் மாறி அவனுக்கு ஆலோசனை சொல்லி இருக்கிறாள். அப்படியே பார்த்துட்டு இருக்காத. பிரஜித் வீட்டுக்கு காலையிலேயே போயாச்சு. நான் உனக்காகத்தான் வெயிட்டிங். மாவு வாங்கிட்டு வந்து இட்லி ஊத்தி வச்சிருக்கேன். குளிச்சுட்டு முதல்ல போய் சாப்பிடு. உனக்கெல்லாம் சின்ன சின்னதா சிராய்ப்பு மாதிரி கஷ்டங்கள் வரும். ஆனா பெருசா பாதிப்பு வராது. ஏன்னா நீ என் அண்ணன். ரொம்ப நல்லவன். அவன் சிகையை கலைத்து விட்டு சொல்லிவிட்டு நடந்தாள். கொஞ்சம் வெயிட் பண்ணு. நான் கார்ல டிராப் பண்றானோ? வேண்டாம்டா. வாக்கிங் போன மாதிரி இருக்கும். நானே முயற்சி செய்து உடம்பை குறைக்க முயற்சி செய்தாலும் இந்த பாழா போன உலகம் என் உடம்பை குறைக்க விடாது போல இருக்கேயா என்று சிரித்தபடி சொல்லிவிட்டு கண் சிமிட்டி கொண்டு நகர்ந்தாள். அவள் வார்த்தைகள் வீடு முழுக்க நிறைந்து கிடந்தது. அவனும் கவனித்து கொண்டுதான் இருக்கிறான். சுபிக்ஷாவிடம் மிதமிஞ்சிய பதட்டம் ஒன்று புதிதாக தெரிகிறது. பிரணவிகாவின் மீது தன்னால் முளைக்கும் உரிமை உணர்வை குறைத்து கொண்டு தன்னுடைய விலகலை சுபிக்ஷாவுக்கு புரிய வைக்க வேண்டும். அப்போதாவது அவளின் பயம் விலகும். குளித்து முடித்து அலுவலகத்திற்கு தயாராகி கீழே வந்தான். வழக்கம் போல ஜன்னலுக்கு தாவிய உணர்வுகளை பிடித்து நிறுத்தியிருந்தான். காரை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தபோது என்றும் இல்லாத திருநாளாக சுபிக்ஷா அவள் வீட்டு கேட்டை பற்றி கொண்டு நின்றிருந்தாள். அவள் வலது இடுப்பில் பிரணவிகா வீற்றிருந்தாள். சுபிக்ஷாவின் பார்வை ரிவர்ஸ் எடுத்துக்கொண்டு வெளியே வரும் ராகவனின் கார் மீது தவிப்பாய் படிந்திருந்தது. அவன் தங்களை கடந்து போகின்ற அந்த க்ஷண நேர கவனத்துக்கு காத்திருக்கிறாளோ அல்லது வேறு எதுவோ. ஆனால் அவள் அங்கு நின்று கொண்டிருந்தாள். கண்களை அழுந்த மூடியவன் எதிர் திசையில் காரை செலுத்தினான். இதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை அவள். அவன் செல்கின்ற வழி தூரம் அதிகம்தான். ஆனால் அவளை தவிர்ப்பதற்காக மாற்று பாதையில் செல்கிறான். அவன் கார் செல்லும் திசையையே பார்த்து கொண்டு நிற்பது கண்ணாடி வழியாக தெரிந்தது. ஒரு வாரம் நீண்ட மௌனத்தில் கழிவது போலவே இருந்தது ராகவிற்கு. திறக்காத ஜன்னல் அவனை வெகுவாய் கவலை கொள்ள வைத்தாலும் முடிந்தளவு தன்னை மீட்டு கொண்டிருந்தான். அன்று மட்டுமல்ல, அதற்கு பிறகு வந்த நாட்களிலும் அவன் தன்னுடைய பயண பாதையை மாற்றிக்கொண்டான். தினமும் கேட் அருகில் மகளோடு சுபிக்ஷா நின்று கொண்டிருப்பாள். அடுத்த வாரம் மகளை அழைக்க செல்லவே இல்லை. ஆனால் சுபிக்ஷா வந்து இவன் வீட்டில் விடும்படிக்கு சொன்னதாக சொல்லி செக்யூரிட்டி குழந்தையை கொண்டு வந்து விட்டு போனான். குழந்தையை பார்த்ததும் கட்டுப்பாடுகளை எல்லாம் தகர்த்தெறிந்துவிட்டு பாசம் பீறிட்டு கொண்டு வந்தது. ஆனாலும் இயல்பாக இருந்தான். குழந்தையை வெளியில் அழைத்து கொண்டு செல்லவில்லை. டாடி, பீச் போலாம் என்ற குழந்தையை நெஞ்சில் தட்டி தூங்க வைத்தவன் மாலையில் அரை மணி நேரத்துக்கு முன்பாகவே குழந்தையை அழைத்து கொண்டு வந்தான். வாசலிலேயே நாற்காலி போட்டு அமர்ந்திருந்தாள் சுபிக்ஷா. குழந்தையோடு அவன் வருவதை பார்த்து வேகமாக எழுந்து வந்தாள். விழிகளை விலக்காமல் அவன் மீதே கிடத்தியபடி நின்றாள். அவள் முகத்தை ஏறிட்டு கூட பார்க்காதவன், குழந்தைக்கு ஆழ்ந்த முத்தங்களை பதித்தவன், கேட்டை திறந்து உள்ளே இறக்கிவிட்டவன் திரும்பி பார்க்காமல் அங்கிருந்து வெளியேறினான். குன்றி போனாள் சுபிக்ஷா. மன விலக்கு பெற்ற அன்று கூட நிமிர்ந்து நின்றவன் இன்று அவள் முகத்தை நிமிர்ந்து பார்க்கவே பிரியமற்று போகிறான். அவள் செய்த செயல் மறக்க முடியாததுதான். நிறைய காயப்பட்டிருக்கிறான் என்று தெரிந்தது. பிரணவிகாவை தூக்கி கொண்டு உள்ளே நடந்தவள் கேட்பது தவறென்று தெரிந்ததுமே குழந்தையிடம் கேட்டாள். பாப்பு, டாடி என்னை பத்தி ஏதாவது சொன்னாங்களா? எதுவும் புரியாத குழந்தை கைகளை விரித்து பதில் இல்லை என்று சொன்னது. அதுக்கு முன்னாடி நான் மிதுனாவிடம் பேசணும் அனு என்றவன் கைகளை பற்றி குலுக்கி கொண்டிருந்தாள் அனு. கண்டிப்பா பேசணும். இன்னைக்கே பேசிட்டேன். அவளை வர சொல்றேன்.
முடிவெடுத்த 10வது நிமிடத்திற்குள் அத்தனையும் வேகம் எடுத்தது. பக்கத்தில் மாலில் இருந்த மிதுனாவும் உடனே வந்து சேர, எந்த முஸ்தீப்புகளும் இல்லாமல் மொட்டை மாடியில் இருவரும் சந்தித்து கொள்ள ஏற்பாடானது. காற்று இருவரை சுற்றியும் அலைந்து திரிய, அழகாக இருந்தவளை ரசிக்க பிரியமின்றி தூரத்தில் பார்த்து கொண்டிருந்தான். ஏன் இந்த திடீர் முடிவு என்றாள். என்ன உலகம்டா இது? முடிவெடுத்தாலும் ஏன்னு கேக்குது, யோசித்தாலும் ஏன்னு கேக்குது. தெரியல. அடுத்த வாழ்க்கை பத்தி யோசிக்கவே இல்லை. ஆனா இப்படியே இருக்கிறது யாருக்காகங்கிற கேள்வியும் என்னை துரத்துது. பிரணவிகாவுக்காக நாங்க சண்டை போடுறது குழந்தையோட மனநிலைக்கு சரியில்லை. என் குழந்தையோட மன ஆரோக்கியம் முக்கியம் என்றான் பெருமூச்சோடு. ஸோ பிரணவியை அவங்களுக்கே விட்டு கொடுத்துடலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? மிதினாவின் குரலில் தெரிந்த எதிர்பார்ப்பை அவன் ரசிக்கவில்லை. அப்படி இதுக்கு அர்த்தம் இல்லை. பாப்பாவுக்கு ஒரு அப்பாவா எல்லா இடத்துலையும் நான் தான் நிற்பேன். அதே நேரம் அவளா விரும்பி இந்த அப்பாவை ஏத்துக்கிட்டு முழு மனதோட வர்ற வரைக்கும் நான் காத்திருக்க முடிவு பண்ணியிருக்கேன். விவரம் தெரியாத இந்த வயசுல அவ கஷ்டப்பட வேண்டாம். அவன் மாற்றம் மிதுனாவுக்கு பிடித்து இருந்தது. குழந்தையோடு சேர்த்து அவனை சுமக்க கனமாக இருக்கும் என்று திணறிய சராசரி மனுஷிக்கு அவன் அசைந்திருப்பது இதமாக இருந்தது. மெல்ல கரைந்திருந்தது நாட்கள். ஜன்னலை திறந்து வைத்து காஃபியோடு நின்றான் ராகவ். சிதறி கிடந்த பொம்மைகளில் பிரணவிகா திரிந்தாள். எட்ட நின்ற கொண்டாடும் அன்பை கற்றிருந்தான். மேல் தளத்தில் இருக்கும் வின்சென்ட் தன் மனைவி குழந்தையை அழைத்து கொண்டு காரில் வெளியே கிளம்பி கொண்டிருந்தான். அந்த குழந்தைக்கு பிரணவிகா வயதுதான் இருக்கும். அம்மா மடியில் அமர்ந்து அப்பாவிடம் ஓயாமல் கேள்வி கேட்டுக்கொண்டு கொஞ்சம் விட்டு கொடுத்து போல் இருந்தாள். பிரணவிகாவும் தனக்கும் சுபிக்ஷாவுக்கும் நடுவில் அமர்ந்து கதை பேசி இருப்பாளே. தன் தந்தை உணர்வை பறைசாற்ற இன்னொரு கல்யாணம் குழந்தை என்று நகர்ந்து கொண்டே இருக்கலாம். அது தன் உணர்வுக்கு நியாயம் செய்யுமே தவிர பிரணவிகாவிற்கு தர வேண்டிய அன்புக்கு பதிலாக இருக்க முடியுமா? அனுசரித்து போவது ஒரு கலை. அனுசரிக்க மட்டுமே வாழ்வது சாபக்கேடு. அப்படித்தான் இருந்திருக்கிறான் சுபிக்ஷாவிடம். இந்த நியாயம் எல்லாம் ஆண் தரப்பினாலது மட்டும். ஆண் பெண் பக்கமும் நியாயம் இருக்கும். அது அவனுக்கும் புரியும். நீ எதுக்கு ராகவ்? எனக்கு கை நிறைய சம்பாத்தியம் இருக்கு. தனியா வாழ தைரியம் இருக்கு. எதை செய்யவும் சுதந்திரம் இருக்கு. என்னை தந்து விலையா வாங்கின குழந்தையும் இருக்கு. இதுக்கு மேல ஒரு துணை எனக்கு அவசியம் இல்லை. குட் பை. கோர்ட் வாசலில் இதை சொல்லித்தான் விடை பெற்று போனாள். ஒரு குழந்தை பிறப்பை இதற்கு மேல் அசிங்கப்படுத்தவே முடியாது. இங்கே அவள் வந்ததில் இருந்து வெளியில் வேலைக்கு சென்றதாக தெரியவில்லை. ஒருவேளை ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருக்கலாம். அவள் தலைக்குள் ஏறி நின்று ஆட்டி வைத்த பெற்றவளும் இப்போது உயிரோடு இல்லை. அவளை அந்தரங்கமாக அறிந்தவனுக்கு அவளுடைய மாற்றம் துல்லியமாக தெரிந்தது. அவள் குதர்க்கத்திற்கு பின்னும் இந்த இடமாற்றத்திற்கு பின்னும் ஏதோ இருக்கும் என்று மனதிற்குள் ஒரு குரல் கேட்டுக்கொண்டே இருந்தது. அனுவிடமிருந்து அழைப்பு வந்தபோது எடுத்தான். மார்னிங், கிளம்பி நம்ம வீட்டுக்கு வந்துடு ராகவ். பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்துடலாம். ஈவினிங் மிதுனா வீட்டுக்கு போய் சிம்பிளா நிச்சயம் பண்ணிட்டு மோதிரம் போட்டுட்டு வந்துடலாம். அமைதியாக பதில் சொல்லாமல் ஜன்னல் வழியே வெறிச்சோடி கிடந்த சுபிக்ஷா வீட்டு வாசலை பார்த்து கொண்டிருந்தான். ராகவ், ஆ, அமைதியாயிட்ட? என்னடா நினைக்கிற? ரொம்ப குழப்பமா இருக்கு அனு. இந்த ஏற்பாட்டின் மூலம் பிரணவிகா மொத்தமா என்னை விட்டு போயிடுவாளோன்னு பயமா இருக்கு. அவன் தன்னுள் இருந்த அத்தனை அவதாரங்களையும் கொன்றுவிட்டு தகப்பனாக மட்டும் மிச்சம் இருக்கிறான் என்று அனுவுக்கு புரிந்த போது நிகழ்ச்சியாக உணர்ந்தாள். போக மாட்டாடா. உனக்கு பாப்பா கிட்ட எப்பவும் உரிமை இருக்கு. சு, நான் உரிமை பத்தி பேசலானோ? எனக்கு உணர்வு பூர்வமா என் குடும்பம் திரும்ப வேணும். என்னை உணர்ந்து வரணும். அதை எந்த கோர்ட்டும் போலீஸும் சிபாரிசு செய்து பிச்சையா போடக்கூடாது. நீ இத்தனை குழம்பாத. நல்லது நடக்கும்டா. நாளைக்கு சண்டே பிரணவிகாவை என்னோட வச்சுக்கிற நாள். அன்னைக்கு என் குழந்தையை தவிர்த்துட்டு நான் இன்னொரு வாழ்க்கைக்கு அடிபோட போகிறதுல ரொம்ப குற்ற உணர்வா இருக்கு. அவன் துயரத்தை எல்லாம் வாங்கி கொண்டு ஆறுதலை தந்தவள் அடுத்த நாள் வர சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்தாள். வெகு நேரம் கண்ணை மூடிக்கொண்டு அங்கேயே நின்றான். பேச்சிலும் சிந்தனையிலும் ஆட்பட்டு கிடந்ததால் கையில் இருந்த தேநீர் ஆறிப்போய் பருக லாயக்கற்று இருந்தது. இனி அதை குடிக்க முடியாது. சிங்கில் கொட்டிவிட உள்ளே நகர்ந்தவன் ஒரு நொடி அப்படியே நின்றான். ஆறி நேர்த்து போயிருந்த தேநீரை பார்த்து கொண்டே இருந்தான். என்ன நினைத்தானோ கண்களை மூடி மொத்தமாக வாயில் கவிழ்த்தவன் டம்ளரை அலம்பி வைத்துவிட்டு வந்தான்.
தேநீரில் சூடு இல்லை. ஆனா ஏனோ மனதிற்குள் ஒரு இதம் பரவி இருந்தது. இது அவனுக்காக தயாரித்த தேநீர். அதை கொட்டி கவிழ்த்துவதில் அவனுக்கு மனமே இல்லை. ஒரு முடிவோடு வீட்டை பூட்டிக் கொண்டு வெளியில் வந்தவன் பேக்கரிக்கு சென்று பிரணவிகாவிற்கு பிடித்த கேக் வகைகள், சாக்லேட் என்று எல்லாவற்றையும் வாங்கிக் கொண்டு சுபிக்ஷாவின் வீட்டுக்கு முன் வந்து நின்றான். கேட்டை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தவனை உள்ளிருந்து எட்டி பார்த்த உதவிக்கு இருந்த பெண் வேகமாய் உள்ளே சென்றாள். சுபிக்ஷாவிடம் தகவலை சொன்னாள். போர்ட்டிகோவிலேயே நின்றான். கண்களில் 1000 கேள்வியோடு சுபிக்ஷா வந்து எட்டி பார்த்தாள். நிறைய சோர்வோடு காணப்பட்டாள். தூங்கிக் கொண்டிருந்திருக்கிறாள் என்று அவள் தோற்றம் சொன்னது. இந்த நேரத்துக்கெல்லாம் தூங்கும் சோம்பேறி அல்ல அவள். ஏன் என்று தெரியவில்லை. மனதிற்குள் முளைத்த கேள்வியை மறுநொடியே களை எடுத்தான். என்ன என்பது போல் ஏற இறங்க பார்வையாலேயே கேள்வி கேட்டாள். நாளைக்கு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. பிரணவிகாவை கூட்டிட்டு போக வர முடியாது. அதனால கொஞ்ச நேரம் பாப்பா கூட பேசிட்டு போயிடுறேன். காம்பவுண்டு சுவரை பார்த்து கொண்டே சொன்னான். சுபிக்ஷாவின் அடி வயிற்றில் என்னவோ செய்தது. இருவரும் சேர்ந்து மனமொத்து செய்த பொம்மைதான். சில நிமிடம் விளையாட கடன் கேட்கிறான். உள்ள வாங்க என்றாள் குரல் அடைக்க. இல்ல, நான் இங்கேயே இருக்க. பிரணவிகாவை மட்டும் அனுப்பு என்றான் அதே இடத்தை பார்த்து கொண்டு. இல்ல, காத்து குளிர்ச்சியா அடிக்குது. தலைவலி வரும். கட்டை விரலை ஆராய்ந்து கொண்டே சொன்னவளை வெறுமையாக பார்த்தான். எதுவுமே இல்லாத இந்த உறவிற்கு நடுவில் இருவர் கண்ணுக்கும் புலப்படாமல் என்னென்னவோ இருக்கிறது. பரவாயில்ல, எனக்கு பிரச்சனை இல்ல, அனுப்பிவிடு. அவளுக்குமே ஒத்துக்கிறது இல்ல. அடிக்கடி தலை வலிக்குதுன்னு சொல்றா. மைக்ரேன் கூட ஜெனட்டிக்கா? அவன் முகம் பார்த்து கேட்டாள். இதையே என்கிட்ட முன்னமே சொல்லல. நான் பட்ட கஷ்டமெல்லாம் என்னோட போகட்டும். என் குழந்தை படவே கூடாது. நான் நியூரோ டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிடுறேன். ஒரு எம்ஆர்ஐ பண்ணிட்டு வந்துடலாம் என்று இயல்பாக ஆரம்பித்தவன் மெல்ல குரலை தாழ்த்தி சொன்னான். ஸ்கேன் பண்ணிட்டு வந்துடு, இல்ல நானே அழைச்சிக்கிட்டு போயிட்டு வந்துடுறேன் என்றான் வாக்கியத்தில் சேர்ந்திருந்த தங்களை பிரித்து கொண்டே. உள்ள வாங்க மறுபடி அழுத்தி சொன்னபோது மறுக்க தோன்றாமல் உள்ளே சென்றான். ஹாலில் கிடந்த நீண்ட சோஃபாவில் அமர்ந்து கொண்டான். கண்கள் குழந்தையை தேடியது. குறிப்பறிந்தவள் உள்ளே சென்று கார்ட்டூன் பார்த்து கொண்டிருந்த பிரணவிகாவை தூக்கி கொண்டு வந்து தந்தாள். குழந்தையின் கண்கள் ஆனந்த கூத்தாடியது. டாடி, நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க மம்மி வீறிட்டு கத்தி கொண்டு வந்து தோளை கட்டி கொண்டவளை அப்படியே தூக்கி தட்டா மாலை சுற்றினான். முத்தங்கள் வாங்கப்பட்டும் வழங்கப்பட்டும் கொண்டிருக்க முன்பொரு காலத்தில் அது அத்தனைக்கும் குத்தகைக்காரியாக இருந்தவள் வேகமாக அங்கிருந்து நகர்ந்து போனாள். கண்ணீரை மறைக்க குழந்தையை மடியில் வைத்து கொண்டே பேசிக்கொண்டிருந்தான். நெஞ்சோடு அணைத்து அமர்ந்திருந்தாலும் கண்கள் வீட்டை அலசி ஆராய்ந்தது. அலங்கார பிரியையான சுபிக்ஷாவின் வீடு போலவே தெரியவில்லை. அவசரத்துக்கு வந்து தங்கும் டென்ட் போல உபரியாய் ரசனைக்கு என்று அங்கே எதுவுமே இல்லை. வேலைக்கார பெண் டீ கொண்டு வந்து தந்தாள். மறுப்போமா என்று யோசித்தவன் பிறகு வாங்கி கொண்டான். டாடிக்கு நான் பிஸ்கட் தருவேன். பிரணவிகா மடியில் இருந்து நழுவி இறங்கி அறைக்குள் ஓடினாள். ஏலக்காய் வாசனையும் தூக்கலான சீனியும் கூடுதலாய் ஒரு கொதி கொதிக்க விட்டதும் அவன் ரசனையை முழுக்க உணர்ந்தவளால் மட்டும்தான் முடியும். தொண்டையை விட்டு இறங்க மறுத்தது. முழுக்க விடுபட நினைக்கும் போதுதான் பழைய நினைவுகள் அடித்து கட்டி கொண்டு ஓடி வருகிறது. பிரணவிகா ஊட்டிய அரை பிஸ்கட்டை உண்டவன் எழுந்து விட்டான். தின்பண்டங்களை பிரணவிகாவுடன் தந்துவிட்டு வேகமாக அங்கிருந்து வெளியேறினான். குழந்தையோடு விஜய் உள்ளே போக அவன் வைத்துவிட்டு போயிருந்த பையை ஆவலாக திறந்து பார்த்தாள் சுபிக்ஷா. கேக், பிஸ்கட், சாக்லேட் என்று அத்தனையும் இருந்தது. இரண்டாக பொங்கி வந்த அழுகையை அடக்க தெரியாமல் மடங்கி அமர்ந்து கதறி அழ ஆரம்பித்தாள். பிரளயத்தின் முதல் துளி சத்தியமாக அமைதியாகத்தான் இருந்திருக்கும். வெறுப்பின் பேரிரைச்சல் அன்பில் இருந்துதான் கிளை பிரிந்திருக்கும். அன்றிரவு இருவருக்குமே தூக்கமில்லை. காலையில் முதல் வேளையாய் அணுவிடமிருந்து அழைப்பு வந்தது. ஒரு பெருமூச்சோடு கிளம்பி விட்டான். நினைவுகளுக்குள் மட்டும் நீச்சல் அடித்தால் போதும் என்றால் கனவுகளிலே மனிதனின் கதை முடிந்து போகும். பொது பாதையில் செல்லும் போது எல்லோருக்கும் ஏற்படும் தடுமாற்றத்தில் இதுவும் ஒன்றுதான். ஜன்னலை திறக்க குற்ற உணர்வாக இருந்தது. ஆனால் எல்லாமே சட்டப்படி முடிந்த பிறகு இந்த குற்ற உணர்வுக்கு என்ன அவசியம் என்று அவனுக்குமே புரியவில்லை.
குழந்தையை எங்கிருந்தாலும் அவன் பராமரிக்கத்தான் போகிறான். குளித்து முடித்தவன் அனுவின் வீட்டுக்கு கிளம்பி இருந்தான். ஒரு பெரிய போராட்டத்திற்கு பிறகு மனம் நிர்சலனமாக இருந்தது. இன்று விஜய் வேலைக்கு வரமாட்டாள் என்பதால் தனக்கும் குழந்தைக்கும் ஹோட்டலில் ஆர்டர் செய்து வாங்கி உண்டிருந்தாள். உடல் சோர்வாக இருக்க டாக்டரை சென்று பார்த்துவிட்டு வந்திருந்தாள் சுபிக்ஷா. யானை பொம்மையோடு பிரணவிகா மல்லு கட்டி கொண்டிருக்க அப்படியே சோஃபாவில் சரிந்து கண் அயர்ந்து விட்டாள். மணி 4 தாண்டி இருக்க எழுந்து சோம்பல் முறித்தவள் போனை கையில் எடுத்தாள். வலைதள பக்கங்களில் ஆர்வமற்று மேய்ந்து கொண்டிருந்தவள் கைகள் இன்ஸ்டாவிற்குள் நுழைய அனுவின் பக்கம்தான் முதலில் கண்ணில் பட்டது. சில நிமிடங்களுக்கு முன் படங்களை பதிவேற்றி இருக்கிறாள். மிதுனாவின் படம், உடன் ராகவின் படம், இன்னும் சற்று நேரத்தில் என் அண்ணனின் நிச்சயதார்த்தம், அவன் வாழ்க்கை சிறக்க வாழ்த்துங்கள் நண்பர்களே என்று பதிவிட்டிருந்தாள். சுபிக்ஷாவின் உள்ளங்கை வேர்த்தது. உடம்பு நடுங்க ஆரம்பித்தது. காரணம் புரியாமல் கன்னத்தில் வழிந்த கண்ணீரை நைற்றியில் துடைத்து கொண்டாள். ஆக இதுதான் அவனுக்கு இருந்த அவசர வேலையா? விடமாட்டேன் ராகவ், உன்னை வாழ விடமாட்டேன். மனதிற்குள் வந்து நின்ற ஓங்காரி சத்தமிட்டாள். அடி வயிறு சுண்டி இழுக்க கண்கள் நட்டு கொண்டது போல் உணர்வு. எழுந்து வேகமாக பாத்ரூமிற்கு ஓடினாள். பாவி பாவி, குழந்தை மீது அத்தனை பாசம் வைத்திருப்பது போல காட்டிக் கொண்டானே, அது கூட பொய்தானோ? அட பைத்தியமே, அவன் யாரை மணந்தால் உனக்கென்ன? முறைப்படி விவாகரத்து வாங்கிய பிறகுதானே திருமணம் செய்திருக்கிறான். விவாகரத்து வாங்கிவிட்டால் குழந்தை மீது அவனுக்கு அக்கறை இல்லை என்று ஆகி போகுமா? மாறி மாறி மனசாட்சி பேசி கொண்டிருக்க வேகமாக போனை எடுத்தாள். ராகவின் எண்ணிற்கு அழைக்க கொஞ்சமாய் தாமதித்து எடுத்தான். இருவருக்குமே எப்படி துவக்குவது என்று தெரியவில்லை. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.